நம்ம பார்க்குற இது டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட். இது வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுக்கறதுனால செடிங்களுக்கு நைட்ரஜனும் கிடைக்கும், பாஸ்பரஸும் கிடைக்கும். ரெண்டுமே வந்து எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ், அதாவது செடி வளர்கிறதுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள். நைட்ரஜன் வந்து உங்களுக்கு தழைச்சத்து, அதாவது அந்த இலைகள்லாம் நல்லா வளர்கிறதுக்கு உதவும். பாஸ்பரஸ் வந்து அந்த வேர் பகுதி நல்லா வளர்கிறதுக்கும், ஓவரால் அந்த செடி நல்லா வளர்கிறதுக்குமே பாஸ்பரஸ் உதவும். இதை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நீங்கள் பூக்களுக்கும் வேறு ஏதாவது செடி வச்சுருக்கீங்க, அழகு செடி வச்சுருக்கீங்கன்னா டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணுங்கள். காய்கறியை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம். சில பேர் வந்து வேண்டான்னு நினைப்பாங்க. இது வந்து ஆர்கானிக் தான், நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் டிஏபி தான் இது. அண்ட் வாட்டர் சால்யுபிள், தண்ணியில் கரையக்கூடியது. இந்த மாதிரி குருணையாக கிடைக்கும். உங்கள் விருப்பம். இதை நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு போடுறதுன்னா போடலாம். வெஜிடபிள்ஸ்க்கும் சேர்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். பட் அளவாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதிகமாக போச்சுன்னா தான் அது அந்த வேஸ்டெல்லாம் வந்து உங்கள் சாயிலில் தங்கி அது அந்த சாயில் அந்த பாட்டிங் மிக்சரோட டெக்ஸ்சரை மாற்றும். நீங்கள் அளவாக கொடுக்கும்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது. செடி வந்து அந்த ஊட்டச்சத்தை மட்டும்தான் எடுக்கும், நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் தான் எடுக்கும். அதனால் உங்களுக்கு செடியிலையோ காய்களிலேயோ எந்த ரெசிடியூஸும் இருக்காது. பட் உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக பூச்செடிகளுக்கு மற்ற செடிகளுக்கு உபயோகப்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து எங்கிட்ட அல்லிச்செடி நிறைய இருக்குது. ஸோ நல்லா பூக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு தொட்டி, இது பெரிய தொட்டி, 18 இன்ச் பாட்டு. எப்படியும் இதில் வந்து 15 லிட்டர்ஸ்க்கு தண்ணி இருக்கும். அதனால் நான் இதில் வந்து இந்த அளவுக்கு போடுறேன். டைரெக்டாக தான் போடுறேன், ஏன்னா அது வாட்டர் சால்யுபிள்ங்கிறதுனால கரைஞ்சிடும். அதனால் நான் டைரெக்டாக போடுறேன். இந்த மாதிரி நீங்களும் டிஏபி யூஸ் பண்ணி உங்கள் செடியோட க்ரோத்தை வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.